சுயத்தின் தூய்மையை பரிசோதனை செய்வதற்கான கருவிகள். Observing purity and one birth to become the master. ஓம் சாந்தி. இந்த காலத்தில் நாம் துறவு வாழ்வை மேற்கொள்வதன் முக்கியத்துவம் எமக்கு தெரியும். நாம் விகாரங்களை துறக்க வேண்டும். அதன் பலனை வர இருக்கும் 21 பிறவிகளுக்கு நாம் அனுபவம் செய்ய முடியும். இந்த பாக்கியத்தை விளங்கிக் கொள்ளும் பொழுதோ மரியாதை கோட்பாடுகளை கடைபிடிப்பதில் தயக்கத்தை நாம் காட்ட மாட்டோம். பாபா எம்மை ஒழுக்க முறையினுள் வழிநடத்துகின்றார். ஆனால் சிலர் அதனை கடைபிடிப்பதில் கடினத்தை அனுபவம் செய்கின்றனர். உங்களுடைய ஞான வாழ்க்கை முறை நல்லது, ஆனால் எங்களால் கடைபிடிக்க முடியாது என சிலர் கூறுகின்றனர். கெட்ட பழக்க வழக்கங்களை துறக்க முடியாதவர்கள் கூறுவார்கள், நான் தியானம் செய்வதனை விட மது அருந்துவேன் அல்லது புகைப்பிடிப்பேன். மரியாதை கோட்பாடுகளை கடைபிடிப்பதனால் நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் நாம் நன்மையை மாத்திரமே அடைவோம் என எங்களுக்கு தெரியும். தியானம் எமது தவறான பழக்க வழக்கங்கள் அத்துடன் தூய்மையற்ற தன்மையை துறக்க உதவி புரிகின்றது. ஞானம் எது சரி எது தவறு என்பதனை விளங்கிக் கொள்ள உதவி புரிகின்றது. எது தவறு என தெரிந்த பின்னரும் தவறை தொடர்ந்து செய்தால் நாம் கனமாகிவிடுவோம். எதை துறக்க வேண்டும் என தெரிந்தால் மாத்திரம் போதாது, ஆனால் துறப்பதற்கான உறுதியான முயற்சியும் செய்ய வேண்டும். அதற்கு அட்டவணை அதாவது சார்ட் வைத்திருக்க வேண்டும். அட்டவணை வைத்திருப்பது எந்த அளவிற்கு நான் விகாரங்களை, பலவீனம் மற்றும் தீய பழக்க வழக்கங்களை துறந்துள்ளேன் என்பதனை புரிந்து கொள்ள உதவி புரிகின்றது. பாபா கூறும் முதலாவது விடயம் ஆத்ம உணர்வுடையவர்களாக மாறுங்கள் என்பது ஆகும். தேகாபிமானமே அனைத்து விகாரங்களினதும் வேறாகும். ஆகவே எவ்வாறு நான் ஆத்ம அபிமானியாக உள்ளேனா அல்லது தேக அபிமானியாக உள்ளேனா என்பதனை அறிந்து கொள்ள முடியும். ஆத்ம அபிமானம் மற்றும் தேகாபிமானத்தின் விஞ்ஞானம் பற்றி நாம் அறிந்து வைத்திருத்தல் அவசியமாகும். நாம் ஆத்ம அபிமானிகளாக உள்ள பொழுதோ இயல்பாகவே நாம் அமைதியாக இருப்போம். அப்பொழுதோ என்னை நானே நேசிப்பேன், அத்துடன் ஏற்றுக்கொள்வேன். ஏனென்றால் ஞானம் யோகம் மூலம் நான் மாற்றமடைவேன் என்பதனை நான் உணர்ந்து கொள்கின்றேன். என்னிடம் சுயமரியாதை இல்லாவிட்டால் பிறரிடம் இருந்து பாராட்டுதல் மற்றும் மரியாதையை எதிர்பார்ப்பேன். ஆத்ம அபிமானிகள் தம்மை ஏற்றுக்கொள்வதுடன் உள்முகமானவர்களாகவும் காணப்படுவார்கள். ஒருமுகப்பட்ட மனதை கொண்டிருப்பார்கள். ஆத்ம அபிமானிகள் சதா பிறருக்கு வழங்கி கொண்டே இருப்பார்கள். தேக அபிமானிகள் சதா கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். மரியாதை, பச்சாதாபம் இவற்றை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். மேலும் தேக அபிமானிகள் வெளிநோக்கு முகமானவர்களாக காணப்படுவார்கள். அவர்கள் பிறர் எந்த வகையான உடையை அணிகின்றனர், எந்த வகையான அலங்காரம் செய்கின்றனர், தரைக்கு என்ன வகையான கம்பளம் விரித்துள்ளார்கள் போன்ற எண்ணங்களை கொண்டிருப்பார்கள். ஆத்ம அபிமானிகள் சுய மதிப்பை கொண்டிருப்பார்கள். தேக அபிமானிகள் பிறரது அங்கீகாரத்தை எதிர்பார்ப்பார்கள். அனைவரும் தனக்கு ஹலோ, எவ்வாறு இருக்கிறீர்கள், ஓம் சாந்தி என கூற வேண்டும் என எதிர்பார்ப்பார்கள். தேக அபிமானிகள் தமது நேரம், பணம், சக்தியை தேகத்தின் சௌகரியங்களுக்காக வீணடிப்பார்கள். ஒவ்வொரு கொண்டாட்டத்திற்கும் அலங்காரம் செய்யும் நிலையங்களுக்கு செல்வார்கள். நவராத்திரி வருகின்றதல்லவா, ஆண் பெண் இருபாலரும் பியூட்டி பார்லருக்கு செல்வார்கள். உடலில் பல அடையாளங்களை குத்திக் கொள்வார்கள். சிறப்பு ஆடைகளை வாங்குவார்கள். பிறரது கவனத்தை ஈர்ப்பதற்காக முக அலங்காரம் செய்வதிலிருந்து இன்று பிளாஸ்டிக் சர்ஜரி வரை செல்கின்றனர். ஆத்ம உணர்வுடையவர்கள் நம்பிக்கை உடையவர்களாக காணப்படுவார்கள்.
தேக அபிமானிகள் வெட்கப்படுவார்கள், பதட்டமாக இருப்பார்கள். ஆத்ம அபிமானிகள் பிறர் தன்னை பற்றி என்ன நினைக்கின்றனரோ என எண்ணி வருந்த மாட்டார்கள். தேக அபிமானம் கொண்டவர்கள் நான் அணியும் உடையை பிறர் விரும்புவார்களோ இல்லையோ என நினைப்பார்கள். ஆத்ம அபிமானிகள் சதா களிப்பாக இருப்பார்கள். தேக அபிமானிகள் சப்தமாக சிரித்தல், பகுடி செய்தல் என்பவற்றை செய்வார்கள். தேக அபிமானிகள் பிறரை கவர முயற்சி செய்வார்கள். ஆத்ம அபிமானிகள் திருப்தியாக இருப்பார்கள். தேக அபிமானம் உடையவர்கள் தமது உடல் நிறையை குறைக்க விரும்புவார்கள். ஆகவே சாப்பிட மாட்டார்கள் அல்லது சாப்பிட்டுவிட்டு வாந்தி எடுப்பார்கள். ஆகவே அவர்கள் உணவை விலக்குகின்றனர். தேக அபிமானிகள் தொடர்ந்தும் வம்பளத்து கொண்டிருப்பார்கள். ஆத்ம அபிமானிகள் உள்முகமானவர்களாக இருந்து ஞானத்தை கடைவார்கள். பிறர் என்ன செய்கின்றனர் என்பதில் அவர்களுக்கு ஆர்வம் இல்லை. தேக அபிமானியின் எண்ணங்கள் வார்த்தை, நேரம், சக்தி, பணம் என அனைத்தையும் வீணாக்குகின்றார்கள். ஆகவே சாட்டில் எவ்வளவு காலம் சக்தி மற்றும் பணத்தை உடலின் நிமித்தம் விரயம் செய்தேன் என சோதனை செய்ய வேண்டும். இரண்டாவது பெரிய விகாரம் அகங்காரம் ஆகும். அதற்கு எதிரான தெய்வீக குணம் பணிவு ஆகும். அகங்காரம் உடையவர்கள் நான் இப்படி என பேசுவார்கள். நான் அழகானவர், ஆரோக்கியமானவர், பணக்காரர், நான் இப்படி அப்படி என்றெல்லாம் பேசுவார்கள். இது உயர்வு உணர்ச்சிகளை குறிக்கும். பணிவானவர்கள் ஆரோக்கியம், செல்வம் மற்றும் என்னிடம் எவையெல்லாம் உள்ளனவோ அவை எல்லாம் பாபாவுக்கு உரியவை என கூறுவார்கள். பாபாவே அவற்றை தந்தார் என கூறுவார்கள். பணிவானவர்கள் பிறரை மதிப்பார்கள். அகங்காரமுடையவர்கள் பிறரை அவமதிப்பார்கள். நீ எந்த பிரயோஜனமும் அற்றவர், நான் எத்தனை முறை கூறிவிட்டேன், ஆனாலும் நீ இப்பொழுதும் இவ்வாறு தானே செய்கின்றாய். இவ்வாறு பிறரை தாழ்த்தும் முயற்சியில் இருப்பார்கள். அகங்காரமுடையவர்கள் பொய்யான ஒரு முகத்திரையை அணிந்திருப்பார்கள். வெளிப்பகட்டாக தாம் மகத்தானவர்கள் என காட்டும் முயற்சியில் இருப்பார்கள். ஆனால் உள்முகமானவர்கள் அதற்கு எதிரானவர்களாக, அதாவது ஆத்ம உணர்வுடையவர்கள் உள்முகமாகவும் வெளிப்புறமாகவும் மகத்தானவர்களாகவே இருப்பார்கள். பணிவானவர்கள் நேர்மையாக இருப்பார்கள். தமக்கு தெரியாவிட்டால் தெரியாது என்றே கூறுவார்கள். அகங்காரமுடையவர்கள் கிண்டல் பேசுபவர்களாக இருப்பார்கள். பிறரை பகுடி செய்வார்கள். சுயத்தை மையமாக வைத்தே எதனையும் தொடங்குவார்கள். பிறரை பற்றி கவனம் செலுத்த மாட்டார்கள். பணிவானவர்கள் தாராள மனதை கொண்டிருப்பார்கள். எதை பெறுகின்றார்களோ அதனை வழங்கிக் கொண்டே இருப்பார்கள். அகங்காரமுடையவர்கள் தம்மையே முன்னிலைப்படுத்துவார்கள். எப்பொழுதும் தாமே மேடையில் ஏறியவாறு இருப்பார்கள். பணிவானவர்கள் பிறருக்கு சந்தர்ப்பங்களை வழங்குவார்கள். அவர்கள் நீங்கள் முதலில் என கூறுவார்கள். அகங்காரமுடையவர்கள் அதிகாரத்தை பயன்படுத்துவார்கள். பணிவான நபர்கள் பிறரது உணர்ச்சிகளுக்கு உணர்திறன் உடையவர்களாக இருப்பார்கள். பிறரை மதிப்பார்கள். பிறரை காயப்படுத்த மாட்டார்கள். அகங்காரமுடைய மனிதர்கள் தமது திட்டங்களை பிறர் மீது திணிப்பார்கள். இதை நான் நினைக்கின்றேன், இதுவே நடக்க வேண்டும், இவ்வாறு கூறுவார்கள். அகங்காரமற்ற மனிதர்கள் தமது திட்டங்களை பரிந்துரை செய்வார்கள். அகங்காரமற்றவர்கள் தமது யோசனைகளை கூறிய பொழுதும் குழந்தை மற்றும் அதிபதி நிலையை பேணுவார்கள். ஒரு அதிபதியாக இருந்து யோசனைகளை கூறிய பொழுதும் கூட அனைவரும் ஒரு முடிவை எடுக்கும் பொழுதோ தம்மை அதற்கேற்றவாறு வார்த்து கொள்வார்கள். அகங்காரம் அற்றவர்கள் பிறரை ஊக்கப்படுத்துவார்கள். சரி, இந்த அளவு செய்திருக்கின்றாய், ஆனால் எதிர்காலத்தில் மேலும் சிறப்பாக உன்னால் செய்ய முடியும்.
உனக்கு தேவையான நேரத்தை body எடுத்து conscious, they laugh இதனை and சிறப்பாக joke. செய்ய முயற்சி செய். எவரும் ஒரு நாளில் பூரணமாகுவது இல்லை. இவ்வாறு There was கூறுவார்கள். one brother giving a speech. அடுத்த He பெரிய was விகாரம் laughing now காமமாகும். and again, and அது he couldn't எமது understand மிகப்பெரிய why he is laughing. எதிரியாகும். காமத்தின் So at the சூட்சுமமான end of வடிவம் the talk, I கவரப்படுதலாகும். asked, "Why were you laughing so கவரப்படுதல் much?" என்பது He says, "I was மனிதர்களை குறித்து nervous." மாத்திரமின்றி அழகிய So பொருட்கள், when people are body கட்டிடங்கள் conscious, they are என nervous எதனையும் குறிக்கலாம். and they laugh unnecessarily. அற்புதம், ஆஹா என கண்களை விரித்து கூறுவார்கள். So body conscious people try to இரண்டாவது impress படி other people. ஈர்ப்பினுள் செல்லுதல். பிறரது அழகு, பண்புகள் Soul conscious என்பவற்றினால் are content. ஈர்ப்பினுள் செல்லுதல். மூன்றாவது கட்டமாக எனக்கு அது வேண்டும் என்ற ஆசை உருவாகும். அதன் பின்னர் As you might பரிச்சயம் know, ஆகுதல், some people, அதாவது they want to ஃபேமிலியரிட்டி. reduce the weight. So what they will do ஒன்றாக is, அதிக நேரத்தை செலவழித்தல், குறிப்பிட்ட ஒருவரின் சகவாசத்தை அதிகம் விரும்புதல். eat and vomit out. எமது பிரதான நண்பர் பாபா, பிரதான எதிரி So they ராவணன், deprive ஏனைய themselves அனைவரும் of எமது சகோதர சகோதரிகள். this food. அவ்வாறுதானே? ஏதாவது நல்ல அல்லது கெட்ட செய்தியை Keep on gossiping. முதலில் நாம் பாபாவிற்கே சொல்ல வேண்டும். Soul conscious, ஆனால் குறிப்பிட்ட ஒருவருடன் பரிச்சயம் காணப்படும் பொழுதோ, ஏதாவது ஒரு நல்ல விடயத்தை கேள்வியுற்றால், சரி எனது நண்பருக்கு முதலில் கால் எடுப்போம், அவரிடம் அதனை கூறுவோம், இவ்வாறு நினைப்பார்கள். so naturally, ஆகவே இதயத்திற்கு சௌகரியம் அளிப்பவர் conscious இப்பொழுது will waste பாபா their அல்ல, time, money, ஆனால் energy, அந்த thoughts, நண்பர். everything. நாம் பாபாவை So I have to எமது check in my இதயத்திற்கு chart how சௌகரியம் much அளிப்பவர் time, என்பதனை money, உறுதி energy செய்ய I am வேண்டும். wasting. தனிப்பட்ட நபர்களிடம் On my பேசுவதற்கு body. பதிலாக பாபாவுடன் கதைக்க வேண்டும். Looking at நாள் myself. புறாகவும், ஹலோ, நீங்கள் எவ்வாறு உள்ளீர்கள்? நீங்கள் என்ன சாப்பிட்டீர்கள்? நீங்கள் எங்கே போகின்றீர்கள்? Second, why is உங்களுடைய this ego? வேலைத்தளத்தில் இன்றைய நாள் எவ்வாறு சென்றது Opposite என is கேட்டுக்கொண்டிருப்பார்கள். humility or இதுவே பெயர் egolessness. உருவத்தில் விருப்பத்தை உருவாக்குதல் ஆகும். எமக்கு பாபாவிடம் அன்பு காணப்படும் பொழுதோ பாபாவினது உருவமே எமது கண் முன்னால் தெரியும். So those who are ஒளிப்புள்ளி egoistic, வடிவமே தெரியும். ஒரு தனிப்பட்ட they மனிதரின் have உருவம், superiority complex. பெயரில் விருப்பம் காணப்பட்டால் என்ன செய்வோம்? குறிப்பிட்ட அந்த நபரின் முகமே எமது கண் முன்னால் தோன்றும். அத்துடன் அந்த நபரின் பெயரையே உச்சரித்து கொண்டிருப்போம். I'm beautiful, I'm பக்தியில் happy, எவ்வாறு I'm wealthy, ராம் ராம் I'm ராம், manager, கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா etc. என கூறுவார்களோ அதை போல I'm இவர்கள் from high குறிப்பிட்ட caste, அந்த India, நபர் they will அதை think செய்தார், about that இதை caste கூறினார், and say, அவர் "I belong அப்படி to high இப்படி caste, Brahmin class." என்றெல்லாம் கூறிக்கொண்டே இருப்பார்கள். முழு நாளும் அந்த நபரை பற்றி சிந்தித்து கதைத்து So கொண்டிருப்பார்கள். that is இவை சூட்சுமமானது. complex. ஆனால் பௌதிகமாக காம விகாரத்தில் வீழ்வது ஆழமான கர்ம கணக்கை Humble உருவாக்குகின்றது. people, ஆனால் they will talk எண்ணம் about, மற்றும் "Oh, வார்த்தைகளில் கூட Mama has விகார bestowed me உணர்வுகள் good வெளிப்பட்டால் health or wealth or அது whatever தூய்மையற்ற they will தன்மையே have." ஆகும். Let's say, ஆகவேதான் Baba நாள் has பூராகவும் bestowed to me. பாபாவை நினைவு செய்தேனா அல்லது So they நண்பர்களை அதிக நேரம் நினைவு செய்தேனா என்று சோதனை செய்ய வேண்டும். offer everything to Baba. அடுத்த விகாரம் பற்று ஆகும். பற்று என்பதன் அர்த்தம் ஏதாவது ஒன்றில் தங்கி வாழுதல் ஆகும். Those who are humble, they respect ஞானத்திற்கு others. முன்னர் நாம் மனிதர்களில் தங்கி வாழ்ந்தோம், அப்படித்தானே? And those who have ego, அல்லது தொலைபேசி, they will disrespect நாட்குறிப்பு others. புத்தகம் அல்லது வாகனம் என பலவற்றில் தங்கியிருந்தோம். don't know anything. Told ஒருவரில் people this நாம் so பற்று many வைத்திருக்கும் times and still you பொழுதோ are doing அவர் like மீது this. நாம் So தங்கி they will இருக்கின்றோம் try to அல்லது அவரை disrespect மீது and சார்ந்து insult வாழ others. வைக்கின்றோம். கணவன் மனைவியிடையே பற்று காணப்பட்டால் நீங்கள் கணவன், ஆகவே இதனை நிச்சயம் செய்ய வேண்டும் என கூறுவோம். ஆகவே உடைமை கோரும் இயல்பு காணப்படும். So egoistic people, என்னுடைய கணவன், என்னுடைய நண்பர், என்னுடைய நாட்குறிப்பேடு என்கின்ற உணர்வு காணப்படும். false mask or facade. பற்று காணப்படும் பொழுதோ குறிப்பிட்ட சில நபர்களை சார்ந்து உதவிகளை புரிவார்கள். Externally, உதாரணமாக they will ஒரு start to தாய்க்கு show தனது their பிள்ளைகளில் ஒரு பிள்ளையில் அதிக பற்று காணப்படுமாயின் internally குறிப்பிட்ட பிள்ளைக்காக உணவை தனியாக எடுத்து won't be வைப்பார். feeling ஆகவே sorry. பாரபட்சம் காட்டுகின்றார்.
பற்று Whereas காணப்பட்டால் humble people அவர்களை honest. லேசாக பிரிந்து சென்று விடவும் நாம் If they அனுமதிக்க don't know, மாட்டோம். they'll say, "Oh, I don't பிரிவு know." ஏற்பட்டால் அதிக துன்பம் உணரப்படும். உடலில் நோய் ஏற்பட்டால் கவலை உணரப்படும். Egoistic குறிப்பிட்ட நபரின் இறப்பின் பின்னர் will be மாதக்கணக்காக sarcastic, அழுதுதல் பற்றின் அடையாளமாகும். teasing, taunting others. பற்று காணப்பட்டால் துன்பம் உணரப்படும். பற்று காணப்பட்டால் குறிப்பிட்ட நபர்களுக்கு முன்னுரிமை வழங்குவோம். பற்றிற்கு எதிரான தெய்வீக குணம் பற்றற்ற தன்மை மற்றும் தூய்மையாகும். They will be self-centered. அடுத்த விகாரம் பேராசையாகும். பேராசை உள்ள நபர் ஒரு பொழுதும் திருப்தி அடைய மாட்டார். இன்னும் அதிகம் அதிகம் என கேட்டுக்கொண்டிருப்பார். Humble people தேவையான அளவிற்கு அதிகமாகவே பொருட்களை பயன்படுத்துவார். keep on giving whatever they தமக்கு விருப்பமான உணவு வகை காணப்பட்டால் சாதாரணமான அளவை விட 2 மடங்காக உண்பார். உணவு பிடிக்காவிட்டால் எனக்கு பசி இல்லை என கூறுவார். okay, only I can அரைவாசி அளவே உண்பார். they will put themselves பேராசை உடையவர்கள் தம்மிடம் அதிகளவு பொருட்களை சேர்த்து வைப்பார்கள். all the பழையவற்றை time they will come தூக்கி on the எறியவும் stage. மாட்டார்கள். புதிதாக பொருட்களை வாங்கிக் கொண்டே இருப்பார்கள். ஆகவே அவர்களுடைய சொத்துக்கள் அதிகமாகவே காணப்படும். Give chance to others. பேராசையுடையவர்கள் சுயநலமானவர்களாக இருப்பார்கள். தமக்கே அனைத்தும் தேவை என நினைப்பார்கள். பல மில்லியன்களில் $5 கொடுத்துவிட்டு தான் அதிகம் நன்கொடை வழங்கியதாக எண்ணுவார்கள். அல்லது யாராவது நன்கொடைக்காக வந்தால் Authoritative. உரிமையாளர் இல்லை என கூறி வந்தவரை அனுப்பிவிடுவார்கள். அவர்களுக்கு மேலும் மேலும் தேவைகள் இருந்து கொண்டே இருக்கும். எப்பொழுதும் திருப்தியற்றவர்களாக இருப்பார்கள். Whereas humble people will be பாபா sensitive to எமக்கு the அதிக feeling of others. பொக்கிஷங்களை தந்துள்ளார். நாம் சூட்சுமமான முறையில் ஆத்ம உணர்வில் நிலைத்திருந்தால் Not hurt பாபா other தந்துள்ள people. சூட்சுமமான பொக்கிஷங்களான ஞானம், அன்பு, அமைதி போன்றவற்றால் திருப்தி அடைந்து விடுவோம். எமக்கு பணம், சடப்பொருட்கள், புதிய உடைகள், கார் போன்ற பொருட்களுக்கான தேவை காணப்பட மாட்டாது. This is what I think and it is அடுத்த விகாரம் கோபமடைதல். எம்மில் பலரிடம் கோபம் காணப்படுகின்றது. egoless கோபத்தின் people சூட்சுமமான வடிவம் எரிச்சல் அடைதல் மற்றும் குழம்புதல் ஆகும். நான் ஒரு தடவை கூறினேன், 2வது தடவையும் கூறி பார்த்தேன், egoistic 3வது people தடவை will be bossy. அமைதி இழந்து விட்டேன் என கூறுவார்கள். ஆகவே அவர்கள் சகிப்புத்தன்மை அற்றவர்களாகவும் பொறுமை அற்றவர்களாகவும் காணப்படுகின்றனர். மேலும் அவர்கள் எதனையும் Give their ideas. வலியுறுத்தி கூறுவார்கள். கதவை பலமாக Have a child and master சாத்துதல், spirits. கைகளால் மேசையில் தட்டுதல் It's time to போன்ற give the வன்முறையான idea, நடத்தைகளையும் when காட்டுவார்கள். it's time to கோபத்தின் சூட்சுமமான இன்னுமொரு obey வடிவம் the decision of ஏமாற்றமடைந்த everybody, உணர்வு. they will be அத்துடன் தொடர்ந்தும் விவாதித்துக் கொண்டிருத்தல் என்பன ஆகும். bold. பொதுவாக அகங்காரமே ஒருவரை கோபத்தை நோக்கி வழிநடத்துகின்றது. Egoistic will be எதிர்பார்ப்புகள் critical, நிறைவேறாத sarcastic. சந்தர்ப்பங்களில் கோபம் உணரப்படுகின்றது. அத்துடன் யாருடனாவது பகைமை உணர்வு Whereas egoless people செயலற்ற நிலையில் will காணப்படுமாயின் encourage others. They say, okay, அந்த குறிப்பிட்ட you நபர் haven't done this, வருவதனை now, but you can கண்டதும் do it. நாம் எதிர் திசையில் சென்று Just விடுவோம். as we say, okay, it's all right. இதுவே செயலற்ற நிலையில் Take உள்ள time, you'll be பகைமையாகும். able to do it. Not worry அடுத்த to விகாரம் be perfect கவன in ஈனம். one day. Take your time. அதன் You'll say, எதிர்ச்சொல் okay, take your கவனமாக time இருத்தலாகும். and you'll be able எமது to நேரம், do. பணம், சக்தி என்பன பெறுமதி வாய்ந்தவை என எமக்கு தெரியும். ஆகவே அவற்றை பயன்படுத்தும் விதத்தில் நாம் கவனம் செலுத்துதல் வேண்டும். கவன ஈனமானவர்களாக ஒழுங்கற்றவர்களாக காணப்படுபவர்கள் தமது நேரத்தை வீணடிப்பது மாத்திரமின்றி பிறரது நேரத்தையும் வீணடிப்பார்கள். Our greatest நாம் enemy. 7 மணிக்கு செல்வோம் என கூறுவார்கள். ஆனால் 7:15 ஆன பின்னரே ஆயத்தமாகுவார்கள். Subtle form of lust is பின்னர் அதற்கும் ஒரு சாக்கு போக்கு கூறுவார்கள். attraction. கவன ஈனமானவர்கள் பொருட்களை They are attracted by அலட்சியமாக beautiful பயன்படுத்துவார்கள். people, beautiful things. Not நான் only மும்முரமாக human இருந்தேன், beings, but நீங்கள் attraction அதை to முடிப்பீர்கள் என எண்ணினேன். anything. இவ்வாறு கூறுவார்கள். Material things, அதாவது ஏனையவர்கள் தமது வேலைகளை முடிக்க வேண்டும் என எதிர்பார்க்கின்றனர். dowry, mobile கவன phone, ஈனமானவர்கள் whatever it is. விடயங்களை செய்து முடிக்க மறந்து விடுகின்றனர். Wonderful, no? கவன ஈனமானவர்கள் பணத்தை வீணான முறையில் பயன்படுத்துகின்றனர்.
தமது பணத்திற்குரிய வரவு செலவு பட்டியலை தயாரிக்க மாட்டார்கள். பணம் கிடைத்ததும் புதிய பொருட்களை வாங்கி கொட்டுவார்கள். அவர்கள் தமது எண்ணம், வார்த்தைகள், செயல்கள், நேரம் மற்றும் சக்தியை வீணடிப்பார்கள். அவர்கள் மற்றவர்களது உணர்வுகளை பற்றி கவலை கொள்வது இல்லை. நான் அப்படி கதைப்பதில் என்ன தவறு? அவர்கள் மனம் வருந்தியதை பற்றி நான் ஏன் கவலை கொள்ள வேண்டும்? இப்படி கூறுவார்கள். அடுத்த விகாரம் சோம்பேறித்தனம். இதன் எதிரான குணம் ஆர்வம், உற்சாகமாகும். புதுமையாக இருத்தல் எம்மை ஆர்வம், உற்சாகத்துடன் இருக்க உதவி புரிகின்றது. சோம்பேறிகள் நாம் களைப்படைந்து விட்டோம் என கூறுவார்கள். மேலும் அவர்கள் பொறுப்பற்றவர்களாக காணப்படுவார்கள். அவர்கள் சௌகரியத்தை விரும்புபவர்களாக காணப்படுவார்கள். மற்றவர்களுக்கு கட்டளைகளை வழங்கி கொண்டு அவர்கள் ஒரு இடத்தில் உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் மந்தமானவர்களாக காணப்படுவார்கள். நான் செய்வேன், அது நடக்கும், இப்படி பேசுவார்கள். அடுத்தது பொறாமை. நாம் பிறரது சிறப்பியல்புகளை பாராட்டுபவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் பாபா ஒவ்வொரு ஆத்மாவையும் சிறப்பான ஆத்மாவாகவே கருதுகின்றார். பாபா எப்பொழுதும் பிறரது சிறப்பியல்புகளை பாராட்டுகின்றார். சிலரிடம் சுயமரியாதை குறைவாக காணப்படுவதனாலேயே அவர்கள் பிறரிடம் தம்மை ஒப்பிட்டுக் கொள்கின்றார்கள். தாம் போதுமான அளவு நன்றாக இல்லாவிட்டால் பிறர் மீது பொறாமைப்படுவார்கள். அவர்களிடம் போட்டியிடும் மனோபாவம் காணப்படும். பாதுகாப்பற்ற தன்மையை உணர்வார்கள். இறுதியான விகாரம் வெறுப்பு மற்றும் பகைமை உணர்வை கொண்டிருத்தல். நீங்கள் யாரையாவது பாராட்டினால் உடனே வெறுப்பு மற்றும் பகைமையை உடையவர்கள் குறித்த நபரின் பலவீனங்களை மாத்திரம் சுட்டிக்காட்டுவார்கள். ஆஸ்திரேலியாவில் இதனை டால் பப்பி சிண்ட்ரோம் என்று கூறுவார்கள். பிலிப்பைன்ஸில் இதனை கிராப்ஸ் மென்டாலிட்டி என்று கூறுவார்கள். அதாவது நண்டுகளின் மனோபாவம். நண்டுகள் ஏனைய நண்டுகள் மேலே ஏறுவதை பார்த்தால் அவற்றை கீழே இழுக்கும். யாராவது முன்னேறுவதை கவனித்தால் இவர்கள் அவர்களை கீழே தள்ளிவிடும் செயல்களை புரிவார்கள். ஏதாவது ஒரு வழிமுறையில் பழிவாங்கும் மனோபாவத்தை கொண்டிருப்பார்கள். வார்த்தைகளால் பிறருடன் முறைகேடாக பேசுவார்கள், தூற்றுவார்கள். அத்துடன் சட்டத்தை தமது கைகளில் எடுப்பார்கள். பாபாவே அதி உயர் நீதிபதி. யார் தவறு செய்தாலும் பாபா அதற்குரிய தண்டனையை வழங்குவார். லௌகிகத்தில் ஒருவர் விபத்து ஒன்றை ஏற்படுத்தி யாரையாவது கொன்றால் சட்டபூர்வமாக அந்த வாகன சாரதி தண்டனைக்கு நிச்சயம் உட்படுத்தப்படுகின்றார். பாபா என்ன கூறியுள்ளார்? எவராவது வீழ்ந்தால் அவர் மீது கருணை கொண்டு அவரை உயர்த்தி விட வேண்டும். அவர்களை மேலும் பலமாக அடித்து மேலும் தாழ்த்தாது கைகளை பிடித்து உயர்த்தி விடுங்கள் என பாபா கூறுகின்றார். எமது எண்ணங்கள் மற்றும் வார்த்தைகளில் கூட சூட்சுமமான விகாரங்கள் காணப்படக்கூடாது. எவை சூட்சுமமான விகாரங்கள் என்று எமக்கு தெரியும். நாம் அவற்றை சோதித்து பார்க்க வேண்டும். பாபா அந்த விகாரங்களுக்கு எதிரான தெய்வீக குணங்களை எமக்கு கற்பித்துள்ளார். தெய்வீக குணங்களால் எம்மை நிரப்புவதே நாம் செய்ய வேண்டியது ஆகும். அப்பொழுதோ எம்மில் உள்ள ஆளுமை குறைபாடுகள் முடிவடைந்து விடும். நாம் எமது எதிரான குணங்களால் எரிச்சல் அடைய வேண்டிய தேவையில்லை. ஆனால் எமது சிறப்பியல்புகள் அத்துடன் பலவீனங்களை குறித்து நாம் தெரிந்திருக்க வேண்டும். சிறப்பியல்புகளை குறித்து நான் சிறப்பான ஆத்மா என கூற வேண்டிய அவசியமில்லை. மாமாவுக்கு நான் லக்ஷ்மியாக போகின்றேன் என தெரியும். ஆனால் அவர் ஒரு பொழுதுமே அகங்காரத்தை கொண்டிருந்ததில்லை. தொடர்ந்து முயற்சி செய்தார். அத்துடன் சிறப்பியல்புகளை பாபாவே எமக்கு அருளியவர் என கூற வேண்டும். மேலும் பலவீனங்களை குறித்து பலவீனங்களை வெற்றி கொள்ள பாபா உதவி புரிவார் என கூற வேண்டும். அகங்காரத்தை கொண்டிருத்தல் நல்லது அல்ல. எரிச்சல் அடைதலும் நல்லது அல்ல.
ஆனால் யோகம் மற்றும் ஞானத்தின் மூலமாக தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும். அப்பொழுதே பாபா கூறியதைப் போல முற்றான விகாரமற்ற நிலையை அடைய முடியும். அதாவது பாபா கூறுவதைப் போல முதல் இலக்கத்தில் அனைத்து பலவீனங்களையும் வெற்றி கொண்ட நிலையை அடைய முடியும். ஓம் சாந்தி. ஆன்மீக அனுபவங்களை மும்மொழிகளிலும் பெற்றுக்கொள்ள எமது யூடியூப் சேனல்களுடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள்.